நாம இந்த வீடியோல பார்க்க போற கதை என்னன்னா, நீர்த்துளியும் நெருப்பாகும் ஒரு மலை கிராமம். இயற்கையால் சூழப்பட்ட அழகான இடம். பெரிய மரங்கள், நதிகள், பறவைகளின் கூவல்கள், மந்தமான காற்று, எல்லாமே அமைதியுடன் இருந்தது. அந்த கிராமத்தின் பக்கத்தில ஒரு பரந்த வனப்பகுதி இருந்தது. அந்த வனம் அந்நாட்டு பெரும் இயற்கை வளமாக இருந்தது. ஒரு நாள் கோடை காலத்தில் அசாதாரண வெப்பம் இருந்தது. வெயிலால் வறண்ட பக்கவாட்டு மரங்களில் ஒரு சிறிய தீக்கிணறு ஏற்பட்டது. அந்த தீ கொஞ்ச நேரத்தில் பெரிய காட்டுத்தீயாக மாறியது. காற்றின் வேகத்தில் தீ பரவியது. மரங்கள், கொடிகள், விலங்குகள், பறவைகள் அனைத்தும் பீதியடைந்தன. வனவிலங்குகள் ஓடின, பறவைகள் கூவின, மரங்கள் ஒருமுறையில் கருக ஆரம்பித்தன. அந்த நிலையை வானத்திலிருந்து பார்த்த ஒரு சிறிய நீர்த்துளி மேகத்திலிருந்து கீழே விழுந்தது. அது அந்த தீக்குள் நேராக விழுந்தது. தீயின் வெப்பத்தில் அது சுட்டு ஆவியாகிவிட்டது. ஆனால் அதுவே மீண்டும் மேகத்தில் சேர்ந்தது. மீண்டும் ஒரு நீர்த்துளியாக உருவாகி மீண்டும் தீயில் விழுந்தது. இந்த செயல் தொடர்ந்து நடந்தது. ஒரு நீர்த்துளி மீண்டும் மீண்டும் விழுந்து கொண்டே இருந்தது. அதை பார்த்த மேகத்தில் உள்ள மற்ற நீர்த்துளிகள் சிரித்தன. அடடா, நீ ஒரு சின்ன துளிதானே, அந்த பெரிய காட்டுத்தீயை அணைக்கப் போகிறாய். உன்னால் என்ன முடியப் போகிறது? அந்த சிறிய நீர்த்துளி மெதுவாக சொன்னது. ஆம், நான் சின்னதுதான். ஆனால் இந்த பூமியில் நான் இருக்கிற வரைக்கும் என் கடமையை செய்கிறேன். என் பங்கு ஒன்றை நிறைவேற்றுகிறேன். நம்மில் ஒவ்வொருவரும் சேர்ந்து செயல்பட்டால் இந்த நெருப்பை அணைக்கலாம். அந்த தன்னம்பிக்கை மற்ற சில துளிகளையும் தாக்கியது. அவைகளும் பறந்து தீயில் விழத் தொடங்கின. சிறிது நேரத்தில் பல நீர்த்துளிகள் ஒன்றாக கூடி மழையாக மாறின. மேகங்களும் அதைக் கண்டு கரைந்து மழையை பொழிந்தன. தீ குறைந்து கொண்டே வந்தது. சில மணி நேரங்களில் தீ முழுமையாக அணைந்தது. மரங்கள் மீண்டும் தங்கள் அடிப்பகுதியில் இருந்து உயிர் பெற்று வளரத் தொடங்கின. விலங்குகள் மீண்டும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பின. வனம் உயிர் பெற்றது. அந்த ஒரு சிறிய நீர்த்துளிதான் இவற்றுக்கெல்லாம் துவக்கமாக இருந்தது. கதையின் நெறி: ஒருவரின் முயற்சி சிறியது, பலவீனமாக இருந்தாலும் அதில் உள்ள உண்மையான தன்னம்பிக்கையும் செயல்பாடும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நாம் நம்முடைய பங்கு ஒன்றை செய்யும்போது உலகம் மாறும்.